Hello everyone. Beginners தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு 10 Excel shortcuts பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நீங்க எக்ஸலுக்கு இப்பதான் நீங்க ஒரு ஃப்ரெஷர் அப்படினா இந்த ஷார்ட்கட்ஸ்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா இப்போ இந்த டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணனும். ஃபுல்லா ஹோல் டேட்டாவே நம்ம செலக்ட் பண்ணனும் அப்படினா ஒண்ணுல ஒரு செல்ல மட்டும் கிளிக் பண்ணிட்டு Ctrl A பிரஸ் பண்ணீங்க அப்படினா இந்த ஹோல் டேட்டாவை நமக்கு செலக்ட் ஆயிரும். ஓகே. செகண்ட் ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா இதை எப்படி காப்பி பண்ணலாம்? இதை வந்து காப்பி பண்றதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு. Ctrl C பிரஸ் பண்ணீங்கன்னா இது காப்பி ஆயிரும். இது வந்து இந்த டேட்டா வந்து உங்களுக்கு எந்த இடத்துல பேஸ்ட் ஆகணுமோ அந்த செல்ல நம்ம கிளிக் பண்ணிட்டு Ctrl V பிரஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டா அங்க வந்து பேஸ்ட் ஆகிரும். தென் தேர்ட் ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா இப்போ நமக்கு இந்த டேட்டா வந்து பழைய மாதிரியே வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு டேட்டா போயிடுச்சு, ரெண்டு நம்பர்ஸ் போயிடுச்சு, நமக்கு பழசே வேணும், டெலீட் ஆனது திரும்ப வேணும் அப்படிங்கிறப்ப நமக்கு Ctrl Zங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஷார்ட்கட் கீ பிரஸ் பண்ணீங்கன்னா பழைய மாதிரி நமக்கு டேட்டா வந்துரும். ஓகே. இல்ல எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே வேணும், நான் மாத்தினதுக்கு அப்புறம் எப்படி இருந்துச்சு டேட்டாவோ எனக்கு அந்த மாதிரி டேட்டா வேணும் அப்படிங்கிறப்ப Ctrl Y பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நம்ம சேஞ்ச் பண்ண டேட்டா நமக்கு அப்படி வந்துரும். ஓகே. ஃபோர்த் ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா Ctrl பிளஸ் ஆரோ கீஸை வச்சு நம்ம ஈஸியா பண்ணலாம். எப்படின்னா Ctrl ரைட் ஆரோ பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் காலம்க்கு அந்த ஷீட்டோட லாஸ்ட் காலம்க்கு அந்த ஆரோ போயிடும். தென் நமக்கு ஃபர்ஸ்ட் ரோ வேணும், ஃபர்ஸ்ட் காலம் வேணும் அப்படிங்கிறப்ப ஷீட்டோட ஃபர்ஸ்ட் காலம் வேணுங்கிறப்ப Ctrl லெஃப்ட் ஆரோ செலக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே ஃபர்ஸ்ட் காலம் வந்துடும். இதே மாதிரி லாஸ்ட் ரோக்கு போகணும்னா Ctrl டவுன் ஆரோ கிளிக் பண்ணிக்கலாம். டாப் ரோ போகணும்னா Ctrl அப் ஆரோ கிளிக் பண்ணிக்கலாம். தென் ஃபிஃப்த் ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா இந்த ஒரு டேட்டாவை நமக்கு டேபிளா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த செல் ஏதாச்சும் செலக்ட் பண்ணிக்கிட்டு Ctrl T பிரஸ் பண்ணீங்கன்னா நமக்கு இங்க கேட்கும் வேர் இஸ் த டேட்டா ஃபார் யுவர் டேபிள் அப்படின்னு கேட்கும். ஸோ மை டேபிள் ஹேஸ் ஹெடர்ஸ்ன்னு கேட்கும். நம்ம அது வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லாட்டி நம்ம அதை அன்செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா நமக்கு டேபிளா கன்வெர்ட் ஆகிரும். இது நமக்கு எந்த கலர் வேணுமோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. தென் நீங்க பாத்தீங்கன்னா இது எப்படி ஆட்டோ ஃபிட் பண்ணலாம் அப்படின்னா பாருங்க நமக்கு மெஸ்ஸியா இருக்கு, காலம் வந்து ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு. ஸோ செல்லுக்குள்ளேயே இல்லை, இந்த நேம்ஸ்லாம் வந்து செல்லுக்குள்ளே இல்லை. அப்பனா நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஹோல் டேட்டாவை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்றதுக்கு என்ன ஷார்ட்கட் Ctrl A செலக்ட் பண்ணியாச்சு. தென் Alt H O I பிரஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இந்த காலம்லாம் ஆட்டோ ஃபிட் ஆயிரும். ஓகே. தென் செவன்த் ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா நம்ம நியூவா ஒரு ரோவை ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 8th ரோக்கு முன்னாடி ஒரு ரோ ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் Ctrl பிளஸ் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஒரு ரோ வந்து ஆட் ஆகிரும். 8th ஷார்ட்கட் பாத்தீங்கன்னா எனக்கு இந்த ரோ டெலீட் ஆகணும் அப்படிங்கிறப்ப நான் Ctrl மைனஸ் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அந்த ரோ வந்து டெலீட் ஆகிரும். தென் 9th ஷார்ட்கட் பாருங்க, இப்போ எனக்கு இந்த செல்லுல டுடே டேட் எனக்கு வேணும் அப்படிங்கிறப்ப Ctrl செமிகோலன் செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கரண்ட் டேட் வந்து எனக்கு ஷோ ஆகும். தென் லாஸ்ட் ஷார்ட்கட் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஷீட்டை நான் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறப்ப Ctrl S கொடுத்தீங்க அப்படின்னா இது இந்த ஷீட் வந்து ஆட்டோமேட்டிக்கா சேவ் ஆகிரும். ஓகேவா? இந்த ஷார்ட்கட்ல எது உங்களுக்கு புதுசா இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான ஹேக்ஸ் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.